இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல திருமண தடை நீங்கி மாங்கல்ய பலம் பெருக கார்த்திகை மாத தேய்பிறை குருவார பிரதோஷ வழிபாடு பற்றி இந்த பதிவில் சொல்ல போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ளே போயிடலாம். வியாழக்கிழமை பிரதோஷ சிறப்பான நாள். இந்த நாளில் சிவ ஆலயம் சென்று வணங்கி அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. குரு பகவானுக்கு உகந்த இந்த நாளில் பிரதோஷம் வருவது கூடுதல் சிறப்பு. இன்றைய தினம் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்றால் துன்பங்கள் நீங்கும், கஷ்டங்கள் காணாமல் போகும், தோஷங்களும் தீரும், திருமண தடைகள் விலகி மாங்கல்ய பலம் கிடைக்கும். குரு பகவான் அருள்பாலிக்கும் ஆலயங்களில் இன்றைய தினம் பிரதோஷ பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். குருவாரமான இன்று தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை தரிசித்து வழிபடுவார்கள் பக்தர்கள். மாலையில் சிவ ஆலயத்துக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சார்த்தி விளக்கேற்றி வழிபடுவார்கள். தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் மாணவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவார்கள். தினமும் பகலும் இரவிலும் சந்திக்கின்ற சந்தியா காலமாகிய மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம். இந்த நேரத்தில் ஈசனை தரிசனம் செய்வது சிறப்பு. திரியோதசி திதி வரும் நாளில் சிவ ஆலயங்களில் அவரது வாகனமான நந்தி தேவருக்கு பிரதோஷ காலத்தில் சிறப்பான அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். நந்திக்கு தீபாராதனை முடிந்த பின்னர் சிவனுக்கு ஆராதனை செய்யும் போது நந்தி தேவரின் கொம்புகளுக்கு இடையே சிவனை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு. கார்த்திகை மாதத்தில் குருவாரம் எனப்படும் வியாழக்கிழமைகளில் பிரதோஷம் வருவது சிறப்பு. சிவனை தரிசனம் செய்வதோடு நந்தி தேவரையும் வணங்கலாம். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இன்றைய தினம் குரு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் தும்பை பூ மாலை சாற்றி வணங்கலாம். 7 பிறவிகளிலும் செய்த தோஷங்கள் நீங்கும், பிரம்மகத்திய தோஷம் விலகும் என்பது ஐதீகம். குரு திசை குரு புக்தி நடப்பவர்கள் தனுசு மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் மாலையில் சிவ ஆலயம் சென்று நந்தியை தரிசனம் செய்யலாம். நந்தி தேவருக்கு சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, பன்னீர், தேன் முதலான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அருகம்புல், செவ்வரளி, வில்வ இலைகளை அர்ச்சனைக்கு கொடுக்க வேண்டும். தயிர் சாதம் பிரசாதமாக விநியோகம் செய்யலாம். வியாழக்கிழமை நாளில் நடைபெறும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்றால் துன்பங்கள் நீங்கும், கஷ்டங்கள் காணாமல் போகும், தோஷங்களும் தீரும், திருமண தடைகள் விலகி மாங்கல்ய பலம் கிடைக்கும். குருவின் அருளால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்க நன்மைகள் நடக்கும். பால் வாங்கி தர நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும். தயிர் வாங்கி தர தன லாபமும் வளங்களும் உண்டாகும். தேன் கொடுக்க குரல் வளம் இனிமையாகும். பழங்கள் வாங்கி தர விளைச்சல்கள் பெருகும். பஞ்சாமிரதம் தர செல்வம் பெருகும். நெய் வாங்கி கொடுத்தால் முக்தி பேறு கிடைக்கும். இளநீர் கொடுக்க நல்ல மக்கட்பேர் கிட்டும். எண்ணெய் வாங்கி தர சுகமான வாழ்வு. சர்க்கரை தர எதிர்ப்புகள் மறையும். சந்தனம் வாங்கி தர சிறப்பான சக்திகள் கிடைக்கும். மலர்கள் கொடுக்க தெய்வ தரிசனம் கிடைக்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.